பாஜக கூட்டணிக்கு உதவுவதற்காகவே மராட்டிய மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதியை அறிவிப்பதை ஆணையம் தாமதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2019 மராட்டியம் மற்றும் ஹரியானாவுக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதால் இந்த முறையும் ஒரே நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஹரியானாவுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மராட்டிய மாநில தேர்தல் அட்டவணை வெளியிடப்படவில்லை. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பணிக்கான பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மராட்டிய தேர்தல் அறிவிப்பை தற்போது வெளியிடவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். ஆனால் மராட்டிய தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பின்னால் பாஜக கூட்டணிக்கு உதவுவதற்கான வேறு காரணங்கள் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மராட்டியத்தில் உள்ள 48 தொகுதிகளில் 30 இடங்களில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றதால் பாஜக கூட்டணி அச்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாக்காளர்களை கவர்வதற்கான திட்டங்களை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகளில் பாஜக கூட்டணி அரசு தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்ட மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் அடுத்த தவணையை வழங்கவும், ஒன்றிய அரசின் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு நேரடியாக நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் பயனாளர்களுக்கு விரைவாக நிதி அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நேரடி நிதி உதவிகள் மூலம் பாஜக கூட்டணி மீது நம்பிக்கை ஏற்படும் என்றும், பாஜக ஷிண்டேவின் சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான மக்களின் மனநிலை மாறும் என்றும் அக்கட்சியினர் நம்புகின்றனர். அவர்களது திட்டத்திற்கு உதவி செய்யும் வகையிலேயே மராட்டிய தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. பாஜகவுக்குள் எழுந்துள்ள உட்கட்சி மோதலை சமாளிப்பதற்கான அவகாசமாகவும் மாவட்ட மற்றும் வட்டார அளவிலான நிர்வாகிகள் நியமனம், நிர்வாகிகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது போன்றவற்றுக்கான வாய்ப்பாகவும் தேர்தல் தாமதம் கருதப்படுகிறது. மராட்டிய தேர்தலை தனியாக நடத்துவதன் மூலம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அதிக பகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் பாஜகவினர். என்ன செய்தாலும் பாஜக கூட்டணியால் வெற்றி பெற முடியாது என கூறும் இந்தியா கூட்டணியினர் தோல்வி பயத்தின் காரணமாக தேர்தலை நவம்பர் மாதம் வரை ஒத்திவைப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.